மகாசக்தியே போற்றி, மகா தீபமே போற்றி, பத்ரகாளி அம்மன் திருவடியே போற்றி. இந்த தீபம் இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு நான் துணையாக இருக்கேன்டா, இந்த கற்பூரத்தில் கலந்துட்டேன்டா, நான் தீப ஒளியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் வாழ வைப்பேன். என்னை யார் நம்புகிறார்களோ பத்திரமாக பாதுகாப்பேன். நான் பத்ரகாளி அம்மன்டா, சர்வ உலகத்துக்கு அம்மாடா. இந்த உலகத்தினுடைய அனைத்து கோமாதா பசுமாடுகளுக்கும் பெருத்த தாய் அம்மா. பெத்த தாய் பால் கொடுத்தாள், பசுமாடு பால் கொடுத்து வளர்ந்தேன். எனக்கு உயிர் கொடுத்து, உடல் கொடுத்து, அருள் கொடுத்து, ஆனந்தம் கொடுத்து, தெய்வப்பாலை ஊட்டிய என் தாய்க்கு இந்த கற்பூர தீப தோதி சாட்சியாக நன்றியை தெரிவித்து, எல்லாரும் வந்திருக்கிறவர்கள் அத்தனை பேருடைய பிரச்சனைகள், மனக்கவலைகள், அங்காள பரமேஸ்வரி, அதர்வண பத்ரகாளி அம்மா, சமயபுரத்து மாரியம்மா, எல்லாருக்கும் வேண்டிக்கிறம்மா, எல்லாரையும் காப்பாற்றுமா. எவ்வளோ பேர் பல பிரச்சனைகள்மா. பெருமாள் என்ற தம்பி கூட யாரோ ஒருத்தர் எனக்கு பணம் ஏமாற்றிட்டாங்க, அது எப்படியாவது மீட்டு கொடுத்தா நான் பூஜைக்கு செய்கிறேன், அந்த மாதிரி ஃபோன் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். வேண்டிக்க சொல்கிறியா? நான் வேண்டுறேன். அம்மா கச்சியமாக அம்மா நம்பனா அம்மா அருள் புரிவாள். இந்த பத்ரகாளி கற்பூர தீபத்தை தொட்டு கும்பிட்டுங்க. குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க, கை குழந்தைகள். ஒரு குழந்தை 6 மாதத்தில் பிறந்தது, 600 கிராம் வெயிட்டு, 9 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த குழந்தைய பிரசவம் பண்ணுறதுக்கு 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி பண்ணிட்டான். சென்னையில் இருக்கிறவர் அழுதான் ரெண்டு. கேட்க கேட்க கடுமையாக இருக்குது, மன வலியாக இருக்குது. எந்த நேரத்து ஒன்றாலும் நமக்கு சங்கடம் வரும், எந்த நேரத்து ஒன்றாலும் அகால அழுகுறர்கள் வரும். இதை தடுப்பதற்கு உலகத்தில் ஒரே தெய்வம் சிவன், பிரம்மன், விஷ்ணு, கணபதி, முருகன் கையெடுத்து வணங்கிய தெய்வம்தான் பத்ரகாளி அம்மன். இவள் ஆக்கும் சக்தியானவள், அழிக்கும் சக்தியானவள், வாக்கு சக்தியானவள், தீய சக்தியை அழிக்கக்கூடியவள். இவளை வணங்கிவிட்டால் பில்லியம், சூன்யம், காற்று, கருப்பு செய்வினை என்பது கனவிலும் நம்மை பற்றிக்கொள்ளாது. ஆகவே இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு பிரச்சனை உள்ளவர்கள் அபிஷேகம் செய்யுங்கள், அன்னதானம் செய்யுங்கள், பால் அபிஷேகம் செய்யுங்கள், தேன் அபிஷேகம் செய்யுங்கள், புஷ்பங்கள், மாலைகள், எலுமிச்சம்பழ மாலைகள், வத்தி, கற்பூரம் வாங்கி தாருங்கள். பன்னீர் அபிஷேகத்தை செய்வதற்கு பன்னீர் உதவி செய்யுங்கள். அதற்காக இந்த ஜிபே நம்பரை சொல்லியிருக்கிறேன். இந்த வாரம் மிக சிரமப்பட்டு நான் பூஜை செய்திருக்கிறேன். அதையும் என்னுடைய நண்பரிடத்திலே கேட்டேன், அனுப்புவதாக சொன்னார். இன்னும் அனுப்பவில்லை, இருந்தாலும் நாளை அனுப்புவார். வர வாரத்துக்குள் நீங்கள் அனைவரும் என்னுடைய அன்பான அழைப்பை ஏற்று அந்த ஜிபேயிலே பொருள் உதவி வழங்கி இந்த ராகுகால பூஜையும், வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜையும் சிறப்பாக நடப்பதற்கு அம்மனுக்கு அருள் புரிய உங்கள் பொற்பாத திருவடி கமலத்தை வேண்டி, ஏழைகளிலிருந்து, கூலி தொழிலாளிகளிலிருந்து, விவசாயிகளிலிருந்து, அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், சாதாரண தொழிலதிபர், பெரும் தொழிலதிபர்கள் வரை பார்த்து கொண்டிருப்போர், வணங்கி கொண்டிருப்பவர்கள் கருணையோடு உதவி செய்யுங்கள். நான் சத்தியம் உண்மையாக உங்கள் ஒவ்வொரு உருவாவும் தெய்வத்துக்காக சேவை செய்வேன் என்பது அம்மன் அருள் வாக்கு.